அனைவருக்கும் வணக்கம். தாமத குழந்தை பாக்கியம் உடைய நபர்களின் ஜாதகங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதன்படி இன்று தனுசு லக்னத்தில் பிறந்த பெண் ஜாதகத்தை தற்பொழுது ஆய்வு செய்ய போகிறோம். லக்னாதிபதியான குரு 9ஆம் இடத்தில் சிம்ம மனையில் இருக்கிறார். குருவை சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்கிறார்கள். குழந்தையை கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தை எந்த பாவ கிரகங்களும் பார்க்காமல், அந்த இடத்தில் இல்லாமல் குரு மட்டும் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உள்ளது. ஆனால் தாமதம்தான் உண்டாகும். அதற்கான காரணத்தை பார்ப்போம். 5ஆம் அதிபதியான செவ்வாய் மகரத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் கூடியிருக்கிறார். இதனால் 5ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் சனியுடன் கூடியிருப்பதால் அங்கே குழந்தை தாமதத்தை ஏற்படுத்துகிறார். மேலும் சனி கிரகத்தை சூரியனோ அல்லது சந்திரனோ தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த ஜாதகருக்கு கடக மனையில் இருந்து வளர்பிறை சந்திரனின் பார்வை பெறுகிறார். அதனால் சனி இங்கு மேலும் பாவத்துவமாகி செவ்வாய் கிரகத்தையும் அதிக பாவத்தை ஏற்படுத்துகிறார். குழந்தை காரக கிரகமான குரு சுக்கிரன் மற்றும் உச்ச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாக குரு மற்றும் சுக்கிரன் ஒரே பாவத்தில் இருந்தாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ 2 கிரகங்களும் தனது வேலையை செய்வதற்கு அதிக தடைகளை உண்டாக்கி கொள்வார்கள். சுக்கிரனின் காரகத்துவமான திருமணம் போன்ற விஷயங்களும் குருவின் காரகத்துவமான குழந்தை போன்ற விஷயங்களிலும் தாமதம் தடைகளை கொடுப்பார். இந்த ஜாதகருக்கு 2020 தான் திருமணம் நடந்தது. அதாவது 28 வயதில் தான் திருமணம் நடந்தது. திருமணமாகி தற்போது 5 வருடமாகிறது. குழந்தை பிறப்பதில் சற்று தாமதம் உண்டாகிறது. நிச்சயம் குழந்தை பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் 5ஆம் இடத்தை குரு பார்த்து குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்கிறார். இந்த ஜாதகர் தாமத திருமணத்திற்கு மற்றும் ஒரு காரணம் 7ஆம் அதிபதியான புதன் நீச்சமாகி பாவத்துவமான சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். அதனால்தான் ஜாதகருக்கு திருமண தாமதம் ஆனது. இந்த ஜாதக விளக்கம் தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.